எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 168க்கான காணொலி. முதல் கேள்வி, இந்தியாவிலிருந்து பர்மா எப்பொழுது பிரிக்கப்பட்டது? இந்தியாவிலிருந்து பர்மா எப்பொழுது பிரிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 1937. அடுத்தது இரண்டாவது கேள்வி, வேலூர் கழகத்தை அடக்கியவர் யார்? வேலூர் கழகத்தை அடக்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கர்னல் ஜில்லஸ்பி. இந்தியாவில் நடந்த கீழ்கண்ட கழகங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா சாந்தல்கள் கழகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் வேலை நிறுத்தம், மூன்றாவது பாத்தீங்கன்னா மராத்தா விவசாயிகள் கிளர்ச்சி, கடைசியா தான் விசாகப்பட்டினம் புரட்சி. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய இந்த 4ல காலவரிசைப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நான்காவது கேள்வி, கீழ் காண்பவைகளுள் நவீன இந்தி இலக்கியத்தின் தந்தை என புகழப்பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பரடெண்டு ஹரிஷ் சந்திரா. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யார்? இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர். இதுக்கு சரியான விடை பிரித்திகா யாஷினி. பிரித்திகா யாஷினி. அடுத்தது மிக மிக முக்கியமான கேள்வி, அதாவது இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா பதில் எழுதலாம். அதனால நம்ம சேனல் ஏற்கனவே தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு மாதங்களுக்கான முக்கிய தினங்களுக்கான காணொலி நம்ம சேனலில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா அல்லது 1 மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி காணொலிகள் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல. அதை போய் முழுசா பார்த்து தகவல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஏதாவது கேள்வி செப்பரேட்டாவோ அல்லது இந்த மாதிரி பொறுத்துக்காவோ கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்தது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4, உலக வானொலி தினம் பிப்ரவரி 13, அடுத்தது உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27, அடுத்தது உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. அப்ப பிப்ரவரி மாசம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம், 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வானொலி தினம், 20ஆம் தேதி சமூக நீதி தினம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கீழ்கண்டவற்றில் மட்கா கழிவுகளை அகற்றிட எது சிறந்த முறை? கீழ்கண்டவற்றில் மட்கா கழிவுகளை அகற்றிட எது சிறந்த முறை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மறுசுழற்சி. அடுத்தது 8வது கேள்வி, நல்ல பணம் கெட்ட பணத்தினால் விரட்டப்படுகிறது என்ற கூற்று யாரால் சொல்லப்பட்டது? நல்ல பணம் கெட்ட பணத்தினால் விரட்டப்படுகிறது என்று கூற்று யாரால் சொல்லப்பட்டது? இதுக்கு சரியான விடை சர் தாமஸ் கிரஷம். அடுத்தது 9வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த வரியானது நேரடி வரியாக கருதப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்சொன்ன அனைத்தும். எனது சொத்து வரி, வருமான வரி, தான வரி இவை அனைத்தும் நேரடி வரியாக கருதப்படுகிறது. அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எந்த நாளில்? இதுக்கு சரியான விடை 2 பிப்ரவரி 2006. அடுத்தது ஓர் அமிலம் எனப்படுவது எலக்ட்ரான்களை ஏற்கக்கூடிய ஒரு சேர்மம் என கூறுவது. ஒரு அமிலம் எனப்படுவது எலக்ட்ரான்களை ஏற்கக்கூடிய ஒரு சேர்மம் எனப்படுவது. அதாவது ஆசிட்னா அக்செப்ட் தி எலக்ட்ரான்ஸ். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா லூயிஸ் கொள்கை, லூயிஸ் கான்செப்ட். அடுத்தது 12வது கேள்வி, கார்போரண்டம் எனப்படுவது, கார்போரண்டம் என்பது இதுக்கு சரியான விடை சிலிகான் கார்பைடு, SiC, சிலிகான் கார்பைடு. அடுத்தது 13வது கேள்வி, கீழ்காண்பவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் பெயரும் மறுபக்கம்
அதற்குரிய மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 13வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது யூரியா. இதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா NH2 twice CO. அது இது எப்படி எழுதலாம்னா இதான் வந்து இப்படிதான் எழுதுவாங்க. இதுதான் வந்து யூரியா. அடுத்தது CAN. CANங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட், அமோனியம் நைட்ரேட், இவை இரண்டும் சேர்ந்த கலவை தான் CAN. CaNO3 twice NH4NO3. அடுத்தது கால்சியம் சயனமைட், இதுக்கு பார்த்தீங்கன்னா CaNCN. அடுத்தது மும்பை சூப்பர் பாஸ்பேட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாலிகூல் CaH4PO4 twice. இதான் வந்து மும்பை சூப்பர் பாஸ்பேட். அடுத்தது 14வது கேள்வி, கீழ்வருவனவற்றுள் எது புரோட்டோபிளாசத்தில் காண்பது இல்லை? கீழ்வருவனவற்றில் எது புரோட்டோபிளாசத்தில் காணப்படுவது இல்லை? இது சரியான விடை செல் சுவர். செல் சுவர். அடுத்தது 15வது கேள்வி, எந்த சுவாசித்தல் நிகழ்ச்சியை ஆம்பிஃபோலிக் சுழற்சி எனவும் அழைக்கப்படுகிறது? எந்த சுவாசித்தல் நிகழ்ச்சியை ஆம்பிஃபோலிக் சுழற்சி எனவும் அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை கிரப்ஸ் சுழற்சி. கிரப்ஸ் சுழற்சி. அடுத்தது 16வது கேள்வி, பெரியவர்களின் உடல் நிறை அளவு வரையறை எவ்வளவு? பெரியவர்களின் உடல் நிறை அளவு வரையறை எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 19 to 25 வரை. அடுத்தது 17வது கேள்வி, நியூரோ புரே மெட்டாலிஸ் மன்னிக்கவும் நியூரோ புரே மெட்டாசிஸ் என்ற குறைபாடு தோல் மற்றும் தசைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த குறைபாடு எந்த குரோமோசோம் ஜீன்களில் ஏற்படும் ஒடுக்குமுறையாகும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, குரோமோசோம் 17. அடுத்தது, இது தைராய்டு ஹார்மோன் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதுக்கு சரியான விடை அயோடின். அடுத்தது, கன்னி இனப்பெருக்கம் என்றால் கன்னி இனப்பெருக்கம் என்றால் கலவையற்ற கருமுட்டை வளர்ச்சி. அடுத்தது 20வது கேள்வி, கடல் தரை பரவல் கோட்பாட்டை உருவாக்கியவர்? கடல் தரை பரவல் கோட்பாட்டை உருவாக்கியவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஹாரி ஹெஸ், 1961வது வருடம். அடுத்தது 21வது கேள்வி, அண்டார்டிகா மீது காணப்படுகின்ற மேகம் முத்துக்களின் தாய் என அழைக்கப்படுவதன் காரணம்? அண்டார்டிகா மீது காணப்படுகின்ற மேகம் முத்துக்களின் தாய் என அழைக்கப்படுவதன் காரணம்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நிறம். அடுத்து 22வது கேள்வி, நிலக்கடலை பயிர் செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை? நிலக்கடலை பயிர் செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை டேஸ் அளவாகும்? இதுக்கு சரியான விடை 20 to 25 டிகிரி செல்சியஸ். அடுத்தது 23வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச மகளிர் தசாப்தம் என்று அறிவித்த ஆண்டு? சரியான விடை 1976 to 1985 வரை. அடுத்தது 24வது கேள்வி, பெண்களுக்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சரியான விடை 1992. இந்த கேள்வி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுவரைக்குமே நம்ம 168 காணொலி பார்த்துருக்கிறோம். இது வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 தரம் வந்து இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடா பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட குழு எது? கீழ்கண்டவற்றில் மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட குழு யாது? இதுக்கு சரியான விடை ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 168க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 168க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.